ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்ற எனது அன்பார்ந்த நேயர்களே, மாதவண்டி எப்ப வருவாரு, அவர் டிக்கிலே எப்ப அடிக்கலாம் வெறிகொண்டு காத்திருக்கின்ற உங்களது அன்பு எனக்கு புரிகிறது. நானும் அதற்கு ஏத்த மாதிரி சிறப்பாக ஒரு பரிசு கொண்டு வந்துள்ளேன். இப்ப அந்த வீடியோ பார்த்து கண்டு கழிக்கிறோம். என்ன சொல்றீங்க? வீடியோல போலாமா? ஏங்க 14ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிச்சாங்க. 15ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுக்க 120 தொகுதி எங்க அண்ணன் முடிச்சிட்டாரு. இன்னொரு 110 தொகுதி தான் போக வேண்டியிருக்கு. பம்பரமா ஒரு நாளைக்கு 8 கூட்டம், 2 பிரஸ் மீட், தனியா போய் புதிய நம்பர் மைக்கு நிட்டாலும் அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு போயிட்டு இருக்காரு. அடடே, இந்த வண்டர்ல நம்ம வண்டி மண்ணாரு வண்டி போறதுனா போதும், மக்கள் எங்க இருந்தாலும் பறந்து வந்துடுறாங்க வண்டி போறதுக்கு. அதாவது எங்க அண்ணன் எலெக்ஷன் டேட்டை 14ஆம் தேதி அறிவிச்சாங்க. உடனே 134 தொகுதி பம்பர மாதிரி சுத்தி சுத்தி வந்தாரு. ஆமா, சுத்தி சுத்தி தான் வருவாரு. ரோடே அனாதையா கண்டா சுத்தி சுத்தி நடா அங்க சூப்பர்மேன் மாதிரி பறந்தே போலாமே. ரோடே அனாதையா கிடக்குது, பின்ன வந்து பறந்துதான் போக முடியும், சுத்தி சுத்தி தான் வர முடியும். சுத்தி சுத்தி வந்தீரு அப்படின்னு. அதாவது என்ன கதைனா, நம்ம கோல்முட்டி பரவச்சாளர் என்ன வந்து அப்படியே அணைத்திருக்கிறாருன்னா, அவங்க அண்ணன் பம்பரமா 134 தொகுதியிலும் அப்படியே வந்து உழைச்சாராமா. அதாவது நீ ரோட்ல போனா 10 பேர் நின்று பாப்பாட்டா, இவங்க கிட்ட போனா எப்படி புழுவி நம்ம காதலி மூக்குலி ரத்தத்தை வர வச்சு அப்படியே டெட் பாடி ஆக்கிடுவான். அதனால எல்லாம் பறந்துருக்கடான்ட்டு எல்லாம் ஓடிடுறாங்க ஒரு பக்கம். உங்க அண்ணன் மட்டும் கொடைக்கானல்ல சுற்றுலா பயணம் போற மாதிரி சும்மா ஜம்முன்னு போயினே இருக்கிறாரு. யாருமே இல்லாத ரோட்ல எவனா டீ ஆத்துறன்ற மாதிரி ஜம்முன்னு போயினே இருக்கிறாரு. அது மட்டும் எப்படி அவங்களால மட்டும் முடியுது? அதெல்லாம் அதை சொல்றான்னா, இங்க வந்து அண்ணன் பம்பர மாதிரி உடைச்சாரு, பம்பர மாதிரி படுத்தாரு, உருண்டாரு. நீங்க என்னடா காதுல கம்பி சுத்தி நிக்கிற? இங்க வாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அதாவது இவனை கவனித்தீரா நம்ம வக்கீல் வண்டு முருகனை? அதாவது அந்த ரிப்போர்ட்டரே பொழுது போலன்னு இந்த போக்கோ பொம்மையை வச்சுக்கிட்டு எங்கன்னா ஃபன் பண்ணலான்னு வந்திருக்கிறான் போல. எங்கன்னா வந்து வெளியில வந்து யாராவது வந்து ஆய் போற இடமா பார்த்து நிக்க வச்சு பேட்டி எடுத்துக்கிறாரு. இவர் அங்க நின்று அனுப்பிக்கிறாரு. இன்னும் நாயத்தை தட்டி கேட்டுக்கிறாரு அந்த ரிப்போர்ட்டராண்டா. அங்கதான் தட்டி கேட்டவன வேற என்ன பண்றது? அதாவது என்னங்க ஒரு நாய வேணாமா? அண்ணன் வந்து எலெக்ஷன் டேட் அறிவிச்சிலிருந்து 130 தொகுதி வந்து பம்பர மாதிரி உழைச்சிக்கிறாருங்க. இன்னும் 100 தொகுதி போய் அடுத்தவனை சாவடிக்க வேண்டிய வேலை இருக்கு. அடுத்த காதலி மூக்குலி ரத்தம் வர வைக்க வேண்டிய வேலை இருக்கு. எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? எல்லாம் பறந்து ஓடுறாங்க. இளைஞருக்கு எவனும் நிக்க மாட்டானுங்க. விஜய்னா மட்டும் போதும், அந்த வாகனம் 10 மீட்டர் வந்து நகரத்துக்குள்ளேயே வந்து மதியானம் ஆகி போகுது, 12 மணி ஆகி போகுது, 12 மணி ஆகி போகுது. 12 மணி டு 1 ஆகிறதுக்குள்ள 10 மீட்டர் தான் நவுதுக்குது வாகனம். அவ்வளவு கூட்டம் அலமோது. அப்ப எல்லாம் ஒரு வன்மை இருக்குதானே செய்யும். அப்ப நாங்க அழதானே செய்வோம், வண்டி போட்டு அழதானே செய்வோம் அப்படின்னு கதறான் அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட. கொஞ்சமாச்சு அதாவதுடா, உங்க அண்ணன் வந்து 130 தொகுதிக்கு போன அவசியம் கிடையாது. 20 தொகுதியில உட்காந்து 1 மணி நேரம் பேசினாலும் கக்கூஸ் கவுன்சிலரா கூட ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். கனவுல கூட அது நடக்காதுன்றது வந்து உங்களுக்கு கலவர கண்ணிகளுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்கு இந்த அனத்தை அனத்துற? இவன் என்னதாங்க சொல்றது? ஐயோ ஐயோ பாவமா இருக்கடா அவனை பார்த்தாவே. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? அதாவது எலெக்ஷன் இந்த வாரம் வந்துருச்சு. இப்பயாச்சும் இந்த நாய் பிரச்சாரம் பண்ணுவான்னு பார்த்தா அவனுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் நான். அப்பயாச்சும் இவன் பிரச்சாரம் பண்ணுவான்னு பார்த்தா நான் பிரச்சாரம் பண்ண மாட்டேன், விஜய் காலை பிடிச்சின்னு பிச்சை தான் எடுப்பேன் அப்படின்னு ஒரே மண்டி போட்டு மன்றாடுறாங்க. இவன் என்னதான் சொல்றது? எப்பதானே நீங்க பிரச்சாரம் பண்ணுவீங்க? எங்க என்டிஏ கட்சி அப்படி எப்படி அதை பண்ணாலும் நீங்க பொய்யா புழுவீங்க தான் தெரியும். AK-87 எடுத்து 8 அடி பாஞ்சு 8 பேரை சுட்ட அப்படின்ற கதையை தான் காதுல கம்பி எடுத்து ஒரு குத்துன்னு தெரியும். இருந்தாலும் நீங்க பண்ண வேண்டிய கடமையை பண்ணிடணும் இல்லையா? எப்படி புழுவை நீங்க புழுவிட்டா அடுத்து எப்படி வந்து உங்க புளிச்சிங்களுக்கு எந்த ஓட்டம் விழாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். கரெக்டா இல்லையா? உங்களுக்கு எந்த ஓட்டம் விழ போறது கிடையாது. எல்லாம் போன வாட்டி போட்டவனுங்க எல்லாருமே வந்து விஜய் ஃபேன்ஸ். இப்போ அதுவும் அந்த பக்கம் போயிட்டானுங்க. இப்போ அதனாலதான் விஜயோட 5 கட்ட வரல, 5 விரலையும் பிடிச்சி காலையும் கையும் பிடிச்சி கண்டபடி கட்சிக்கிறீங்க. அதனால அப்பவும் கண்டுக்க மாட்டான். என்னத்தான் பண்றது? பிரச்சாரம் பண்ணவே மாட்டாங்க. இவன் பிச்சை தாங்க எடுக்கிறான். டேய் அடுத்து 2 நாள் 3 நாளே பிரச்சாரம் பண்றா. எப்பதானே நீ பிரச்சாரம் பண்ணுவா? அதை சொல்றான். எங்கன்னா வந்து கொள்ளை வெளியில போய் ரிப்போர்ட்டர் கூட்டு போய் அங்க காலில் வந்து மன்றாடி கிடக்குற. எதுக்கு அவங்ககிட்ட போய் கதையும் கிடக்குற? சரி, இந்த மேம்படுத்தப்பட்ட மெண்டல்களை மெனக்கட்டு அடிச்சது போதுண்டான்னு சரி நிறுத்தலான்னு பார்த்தா இன்னொருத்தன் வந்துட்டான் கடகடன்னு. சரி யாரான்னு பார்த்தா நம்ம உலக்க நாயகனே. இவர் பேச ஆரம்பிச்சாருன்னா அண்ட அகிலம் எல்லாம் அதிரும், அப்படியே செதறுவங்க எல்லாரும். பாருங்க, இப்ப பாருங்க, அந்த வீடியோ மட்டும் பாருங்களா. கூட்டமெல்லாம் குடும்பமாகிவிடாது, அது கலைந்து விடும். குடும்பம் 70 வருடமாக 75 வருடமாக கட்டி காத்த குடும்பம் இது. பெண்கள் பாத்துட்டீங்களா? சீக்கிரம் சொல்லுங்க, பாத்துட்டீங்களா எல்லாரும்? அப்படியே எங்க காதை கொஞ்சம் அப்படியே ஜூம்ல எடுத்துருவாங்க. எப்படி பாத்தீங்களா இல்லையா? உங்க காதலியே தானே சேம் பிளட். ஒய் பிளட், சேம் பிளட். அதாவது கூட்டம் வந்து குடும்பம் ஆகாது, ஆனா அந்த குடும்பம் கூட்டமாகும். கூட்டத்தை வளர்ப்பதே யார் தெரியுமா? அந்த குடும்பம் தான். அந்த குடும்பம் கிட்ட தான் போய் கேட்கணும் கூட்டத்தோட வளர்ச்சி என்ன என்று.
ஒரு புத்தகத்தை படித்து விட்டு வந்தேன், ஆனால் அந்த புத்தகம் என்னை படித்தது, அதனால தான் நான் உங்களை படிக்கிறேன் அப்படின்னு உலட்டி தள்ளின்னு உழைப்பி நடக்கிறியா? என்னத்தான் கதை? அதாவது கட்சி கலைஞ்சு போச்சுன்னா கண்டமே நீங்க போய் மண்டி போடாத, இங்க வந்து அங்க போய் கொத்தடிமைக்கு வந்து குண்டி அடி வாங்கிக்கினு, இது தேவைதானே? நமக்கு தேவைதானே சொல்லு. எங்க காதி எங்க கழுத்தில் கண்ட மேனிக்கு ஒரு அறத்தை எடுத்து கரன்னு அறக்குற. ஆல்ரெடி இப்பதான் ஒருத்தன் அறத்தான்ட்டு இங்க ஓடிய தப்பிச்சு இங்க ஓடியா நீ ஒரு பக்கம் அறக்குற. என்னத்தான் இது கதை? இப்படியே நீங்க இங்க உட்காந்துருந்தீங்கன்னா காதுல 1/4 கிலோ ரத்தம் கண்டிப்பா வரும். எல்லாரும் செதறி ஓடிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வந்து மீட் பண்ணுவோம். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணிருங்க, மறக்காம எல்லாரும் ஓடுங்க. ஏன் ஓடுங்க? தப்பிச்சு ஓடுங்க. சாம்பார் ஆப் எனக்கு